எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா? வாங்க வாங்க. காலைல சுட சுட நல்லா வெண்பொங்கல் குழ குழ நல்லா பண்ணிட்டேன் சூப்பரா. இதுக்கு வந்து பூசணிக்காய் சாம்பார், பூசணிக்காய் பருப்பெல்லாம் போட்டு நல்லா குழச்சி வச்சாச்சு. அப்படியே சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார். இன்னைக்கு லஞ்ச் நான் தான் பண்ணேன், ஸோ நானே காட்டுறேன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மத்தியானத்துக்கு பீட்ரூட் ரைஸ் பண்ணியாச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது. பீட்ரூட் மேலே க்ரீன் கலர் லீஃப் கொத்தமல்லி. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு அவிச்ச முட்டை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் எப்பயுமே போல அப்பளம். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆண்டி சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க, ஸோ அது மட்டும் ஒயிட் ரைஸ் தனியாக எடுத்து வச்சுட்டேன். கேர்ட் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சு. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறவங்க வந்து ஆதினி அத்தை சொல்லி வீடியோ பார்ப்பாங்களாம். சூப்பர் தங்கம். அத்தைக்காக அத்தை சொல்லி வீடியோ பார்க்கறது அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டிமா இன்னைக்கு போல என்னைக்கும் வாழணும். அப்புறம் பிரணாவுக்கு 2வது பிறந்தநாள், ஆதினிக்கு 2வது பிறந்தநாள். 2 குழந்தைங்களையும் நான் விஷ் பண்றேன். நம்ம ஃபேமிலி சார்பா வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே அவங்கள வாழ்த்திருங்க. அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க வந்து ராதிகா, அவங்க வந்து அவங்களை விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. சீனிவாசன் சத்யா, ராதிகாவோட தங்கச்சி, உங்களுக்கு 20வது வருஷம் கல்யாண நாள் விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெட்டிங் ஆனிவர்சரி நம்ம ஃபேமிலி சார்பா. அப்புறம் சுரேஷ் கோமதி, அவங்க ராதிகாவுடைய தம்பியே தான், அவங்களும் உங்களையும் விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் நம்ம ஃபேமிலி சார்பா வாழ்த்துக்கள். மற்றவங்க எல்லாருமே அவங்கள வாழ்த்திருங்க. நாளைக்கு வேற யாருக்காச்சும் பிறந்த நாளும் திருமண நாளும் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். இம்மா கொடுத்துருங்க எல்லாருக்கும்.